ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோ கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்றைய தேதி February 5, 2026. உங்களுடன் நான் நிலா. அண்ட் உங்களுடன் நான் சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஆமா, இந்த பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல மத்த சோர்சஸை விட பல மடங்கு பெட்டர். இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நாம கவர் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி ரொம்ப கன்சைஸா கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. மற்ற சோர்சஸ் விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட்ல அதை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் தரும். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, வாங்க இன்னைக்கான நியூஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். தமிழ்நாடு எஃபிஓஸை ரிவ்யூ பண்ண ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்களே, அது என்ன? ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் தான் இந்த ஹை லெவல் கமிட்டியை அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது எஃபிஓஸோட செயல்பாட்டை ரிவ்யூ பண்ணி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றது தான் இவங்களோட வேலை. ஓகே, இந்த கமிட்டில யார் யார் இருக்காங்க? இதுல நபார்ட், நாஃபெட், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல இருந்து அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. இவங்க 2 மாசத்துல ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், எஃபிஓனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஷூர். எஃபிஓனா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இது விவசாயிகளே சேர்ந்து உருவாக்குற ஒரு லீகல் என்டிட்டி. சின்ன சின்ன விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து தங்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் போன்றவற்றை மொத்தமா வாங்கும்போது விலை கம்மியா கிடைக்கும். அதே மாதிரி தங்களோட விளைச்சலை ஒன்னா சேர்த்து நேரடியா பையர்ஸ் கிட்ட விற்கும்போது பார்கெனிங் பவர் அதிகமாகி நல்ல விலை கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் மாதிரி தான். ஒற்றுமையே பலம்னு சொல்ற மாதிரி. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். சரி, அடுத்த நியூஸ் என்ன? டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு பத்தி ஏதோ வந்திருக்கே. ஆமா, யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டுக்கு கீழே இருக்கிற ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட், அதாவது ஆர்டிஐ ஃபண்டுக்காக முதல் ஓபன் காலை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்டிஐ ஃபண்ட் அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது ANRF-க்கு கீழே செயல்படுது. இந்த ஃபண்டுனால என்ன பெனிஃபிட்ஸ்? இதுல கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கிடைக்கும், அதாவது எந்த ஒரு ஜாக்கலம் இல்லாம கடன் வாங்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி, வெறும் 2% to 4% தான். திருப்பி கட்டுறதுக்கு 15 வருஷம் வரைக்கும் டைம் தர்றாங்க. ப்ராஜெக்டோட மொத்த செலவுல 50% வரைக்கும் இவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. மீதி 50% அந்தந்த கம்பெனியோ இல்ல பிரைவேட் இன்வெஸ்டர்ஸோ போடணும். வாவ், எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இது கிடைக்குமா? இல்ல, டெக்னாலஜி ரெடினஸ் லெவல், அதாவது TRL4 மற்றும் அதுக்கு மேலே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் இது. TRL4னா லேப்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவான டெக்னாலஜி. இந்த ஆர்டிஐ ஃபண்டோட மொத்த மதிப்பு ரூபாய் 1 லட்சம் crore. இது ஜூலை 2025 யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணி நவம்பர் 2025 PM மோடி லான்ச் பண்ணாரு. அடுத்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியா EU டீல் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம 77th ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்ஸா யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லேயனும் யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட் ஆண்டோனியோ காஸ்டாவும் வந்திருந்தாங்க. அவங்க நியூ டெல்லியில நடந்த 16th இந்தியா EU சமிட்டையும் கோச்சேர் பண்ணாங்க. இந்த சமிட்டோட ஹைலைட் என்ன? பிக்கெஸ்ட் ஹைலைட் இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது FTA-க்கான நெகோசியேஷன்ஸ் முடிவுக்கு வந்ததுதான். இத மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு சொல்றாங்க. எல்லா டீலுக்கும் அம்மா மாதிரி. இந்த டீல் மூலமா இந்தியா இப்போ EUவோட 22nd FTA பார்ட்னர் ஆயிடுச்சு. இது 2 பில்லியன் மக்களுக்கு ஃப்ரீ ட்ரேட் ஜோனை உருவாக்குது. இதோட கம்பைன்ட் மார்க்கெட் சைஸ் $27 trillion. வேற என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணாங்க? 2030 ஜாயிண்ட் இந்தியா EU காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் அஜெண்டாவை என்டோர்ஸ் பண்ணாங்க. கூடவே ஒரு செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் சைன் ஆச்சு. அப்புறம் யூரோப்பியன் லீகல் கேட்வே ஆஃபீஸோட முதல் பைலட் ஆஃபீஸர் நியூ டெல்லியில லான்ச் பண்ணாங்க. இது மொபிலிட்டி அண்ட் டேலண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு உதவும். ஃபென்டாஸ்டிக். அடுத்ததா கிரீன் எனர்ஜில ஒரு ஸ்டேட் முன்னிலையில இருக்காமே. ஆமா, அது நம்ம குஜராத் தான். டிசம்பர் 2025 நிலவரப்படி குஜராத் இப்போ ராஜஸ்தானியும் தாண்டி இந்தியாலேயே லீடிங் ஸ்டேட்டா வந்திருக்கு. நம்பர் சொல்லுங்க, எவ்ளோ கெபாசிட்டி? குஜராத்தோட கியூமுலேட்டிவ் இன்ஸ்டால்ட் கெபாசிட்டி இப்போ 42.583 கிகாவாட். இது நம்ம நாட்டோட மொத்த ரினியூவபிள் எனர்ஜி கெபாசிட்டியில 16.5%. இது மட்டும் இல்ல, விண்ட் பவர் கெபாசிட்டி அண்ட் ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ்லயும் குஜராத் தான் ஃபர்ஸ்ட். இதுக்கு முக்கிய காரணம் என்ன? கட்ச்ல இருக்கிற காவ்டா ரினியூவபிள் எனர்ஜி பார்க் தான்.
இது உலகத்தோட மிகப்பெரிய பார்க்கா உருவாகிட்டு இருக்கு. இதோட மொத்த கெபாசிட்டி 37.35 கிகாவாட். இப்போதைக்கு 11.33 கிகாவாட் ஆபரேஷனலா இருக்கு. குஜராத்தோட சிஎம் பூபேந்திர பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவவ்ரத். இவ்ளோ நியூஸ், இவ்ளோ ஃபேக்ட்ஸ், எல்லாத்தையும் எப்படி ஆஸ்பிலின்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க? அதுக்கு தான் ஒரு சூப்பர் வழி இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல எங்க ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆசம்! லிசனர்ஸ், நீங்க கண்டிப்பா ஆப்பை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. சரி, நாம நியூஸ்க்கு திரும்பலாம். பேங்கிங் செக்ஷன்ல என்ன இருக்கு? IRDAI ஒரு கமிட்டியை ரீகான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்களே. ஆமா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது IRDAI ரீஇன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி RAC-ய அடுத்த 3 வருஷத்துக்கு ரீகான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. இந்த கமிட்டிக்கு யாரு சேர்மேன்? இதோட சேர்மன் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட முன்னாள் CMD AV கிரிஜாகுமார். IRDAI-ல டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜரா இருக்கிற அருணா பௌரம்பேட் தான் செக்ரட்டரி. மத்த மெம்பர்ஸ் பிரவீன் வசிஷ்டா, ரூபம் அஸ்தானா அண்ட் TL அலமேலு. ரீஇன்சூரன்ஸ்னா என்னன்னு ஷார்ட்டா சொல்லுங்க. ரீஇன்சூரன்ஸ்னா இன்சூரன்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தங்களுக்கு வர்ற பெரிய கிளைம்ஸை மேனேஜ் பண்றதுக்காக இன்னொரு கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் ரீஇன்சூரன்ஸ். இந்த கமிட்டி ரீஇன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல IRDAI-க்கு அட்வைஸ் பண்ணும். IRDAI-யோட சேர்மன் அஜய் சேத், ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1999. அடுத்த நியூஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்களே. ஓ, யாருடன்? HSBC அசெட் மேனேஜ்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இதன்படி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களோட கஸ்டமர்ஸ்க்கு HSBC-யோட மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸை விற்க போறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD அண்ட் CEO கல்யாண் குமார், ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை. அக்ரிமெண்ட்ஸ் பகுதியில என்னென்ன இருக்கு? அஸ்ஸாம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட், தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. குஜராத்ல இருக்கிற காண்ட்லா போர்ட்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மெத்தனால் பிளான்ட்டை அமைக்க போறாங்க. இந்த பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 150 டன்ஸ். இதோட முதலீடு 1200 crore மேல. அடுத்து, இந்தியா US ட்ரேட் டீல் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. ஆமா, US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் PM நரேந்திர மோடியும் ஒரு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதன்படி இந்தியன் கூட்ஸ் மேல US போடுற எஃபெக்டிவ் டாரிஃப்ஸை 50%ல இருந்து 18%-ஆ குறைக்கப்படும். இது எப்படி குறைக்கிறாங்க? இதுல 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ரெசிப்ரோக்கல் டாரிஃபை 25%ல இருந்து 18%-ஆ குறைப்பாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 2025ல போட்ட 25% பியூனிட்டிவ் டியூட்டியை முழுசா நீக்கிடுவாங்க. இதுக்கு பதிலா PM மோடி ஒரு பை அமெரிக்கன் பாலிசிக்கு கமிட் பண்ணிருக்காரு. அடுத்த சில வருஷங்கள்ல $500 பில்லியன் மேல US எனர்ஜி, டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை இந்தியா வாங்கும். ட்ரோன் டெஸ்டிங்காக ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்திருக்கே. ஆமா, நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ், அதாவது NTH ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் டைரக்டரேட், அதாவது STQC கூட ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. இது மெய்டிக்கு கீழே வருது. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? ட்ரோன்ஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்கை எனேபிள் பண்றதுக்காக தான். அதாவது ஒரு ட்ரோனோட எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் மத்த டிவைஸை பாதிக்குதா இல்ல மத்த டிவைஸோட சிக்னல்ஸ்னால இது பாதிக்குதான்னு டெஸ்ட் பண்றது. இது ஒரு குவாலிட்டி செக் மாதிரி. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங்ல நிறைய பிசினஸ் டீல்ஸ் நடந்திருக்கு போல. ஆமா, 56th WEF ஆனுவல் மீட்டிங் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற டேவோஸ் கிளாஸ்டர்ஸ்ல நடந்தது. இதுல மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மட்டுமே 19 MOU சைன் பண்ணிருக்காங்க. அதோட மதிப்பு 14.5 lakh crore. வாவ்! அதுல ஏதாவது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உண்டா? இருக்கு. மகாராஷ்டிரா CM தேவேந்திர ஃபட்னவிஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் சிட்டியை டாடா சென்ஸ் மூலமா அமைக்க போறதா அனௌன்ஸ் பண்ணாரு. இது நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல அமைய போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் 91,000 crore. மத்த ஸ்டேட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? உத்தரப்பிரதேஷ் ₹9,750 crore-க்கு MOU செக்யூர் பண்ணாங்க. அஸ்ஸாம் முதல் தடவையா இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ₹1 lakh crore-க்கு கமிட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கேரளா ₹1.17 lakh crore-க்கு டீல் செக்யூர் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது ஸ்டேட்ஸ்?
ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் கிரீன் ஸ்டீலை ப்ரொமோட் பண்ண டாடா ஸ்டீல் கூட ₹11,000 crore MOU போட்டாங்க. மத்திய பிரதேஷ் UAE பேஸ்ட் DP வேர்ல்ட் கூட லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக MOU போட்டாங்க. குஜராத் ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலமா நியூக்ளியர் பவர் ஜெனரேட் பண்ற இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ஷோகேஸ் பண்ணாங்க. கிரேட். டிஃபென்ஸ் நியூஸ்க்கு போலாமா? ஷியோர். எக்ஸசைஸ் கஞ்சர் இது இந்தியா கிர்கிஸ்தானுக்கு இடையிலான 13th எடிஷன் ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் எக்ஸசைஸ். இது அஸ்ஸாம்ல மிஸ்ஸாமாரில தொடங்கியிருக்கு. இதுல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? இந்தியன் ஆர்மியில இருந்து பாராசூட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 20 வீரர்கள், கிர்கிஸ்தான்ல இருந்து இல்பிரிஸ் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் பிரிகேடை சேர்ந்த 20 வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்ததா INS சுதர்ஷினி பத்தி ஒரு நியூஸ். ஆமா, இந்தியன் நேவியோட செயில் ட்ரைனிங் ஷிப்பான INS சுதர்ஷினி ஓமான்ல இருக்கிற சலாலா போர்ட்டுக்கு போயிருக்கு. லோகாயன் 26 அப்படிங்கிற அதோட டிரான்ஸ் ஓஷியானிக் வாயேஜ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாப். பிசினஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னர்ஷிப் நடந்திருக்கே. ஆமா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது IOCL அகாசா ஏர் கூட ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் அதாவது SAFS சப்ளை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண. இனிமேல் பிளேன்ஸ் கூட கிரீனா பறக்க போகுது. ஸ்டேட் நியூஸ்ல என்ன இருக்கு? ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன் அதாவது ஃபிக்கி ஃப்ளோ கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்க அமைக்க போறாங்க. சூப்பர் இனிஷியேட்டிவ். இந்த பார்க்க பத்தி சொல்லுங்க. இது 30 ஏக்கர்ஸ்ல அமைய போகுது. ஃபிக்கி ஃப்ளோ மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான். இதுல 300 இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒடிஷால இருந்து ஒரு ட்ரோன் நியூஸ் வந்திருக்கே. ஆமா, ஒடிசா கவர்மெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் அன்ட்ரோன் ஏரியல் வெஹிக்கிள் அதாவது UAV டெஸ்ட் அண்ட் இன்னோவேஷன் காரிடாரை கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரங்கேலொண்டா ஏர்போர்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன? இதோட பர்பஸ் அங்க இருக்கிற ஒரு ஆபரேஷனல் கமர்ஷியல் ஏர்போர்ட்டை லைவ் ட்ரோன் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் எக்கோசிஸ்டமா மாத்துறதுதான். இந்த ப்ராஜெக்ட் பீமான்ஸ் டீமுக்கு கீழே வருது. 1000 மீட்டர் உயரம் வரைக்கும் ட்ரோன்ஸை டெஸ்ட் பண்ணலாம். ஒடிஷாவோட CM மோகன் சரண் மஜி, கவர்னர் டாக்டர் ஹரிபாபு கம்பபதி. அடுத்து மணிப்பூர்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷ பிரசிடென்ட்ஸ் ரூலுக்கு அப்புறம் மணிப்பூருக்கு புது சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. பிஜேபியை சேர்ந்த AK கெம்சந்த் சிங் தான் புது CM. கவர்னர் அஜய்குமார் பல்லா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. டெப்யூட்டி CMs யாரு? 2 டெப்யூட்டி CMs. பிஜேபியை சேர்ந்த நெம்சா கிப்கென், இவங்க கூக்கி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க தான் மணிப்பூரோட முதல் கூக்கி டெப்யூட்டி CM. இன்னொருத்தர் NFPயை சேர்ந்த லோசி டிக்கோ, இவங்க நாகா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அப்பாயின்மெண்ட்ஸ்ல என்ன நியூஸ் இருக்கு? RBI எஸ் பேங்கோட புது MD and CEOவா வினய் மஹத்தோன் சேவை அப்பாயிண்ட் பண்ண அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவரோட பதவிக்காலம் 3 வருஷம். இதுக்கு முன்னாடி வினய் தோன்சே SBIல MDயா இருந்தாரு. ஃபைனலி ஸ்போர்ட்ஸ், ஒரு பேட்மிண்டன் விக்டரி. எஸ், ஹரியானாவை சேர்ந்த 20 வயதான இந்தியன் ஷட்லர் தேவிகா சிஹாக் அவங்களோட முதல் பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் லீக் அதாவது BWF சூப்பர் 300 டைட்டில வின் பண்ணிருக்காங்க. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் 2026ஓட விமென்ஸ் சிங்கிள்ஸ் ஃபைனல்ல மலேசியாவின் கோ ஜின்வேயை டிஃபீட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா? டெஃபினெட்லி 2026ல வேர்ல்ட் டூர் டைட்டில் வின் பண்ற முதல் இந்தியன் இவங்க தான். அது மட்டும் இல்லாம சைனா நேஹ்வால் அண்ட் PV சிந்துவுக்கு அப்புறமா BWF சூப்பர் 300 அல்லது அதற்கும் மேலான சிங்கிள்ஸ் டைட்டில வின் பண்ற 3வது இந்தியன் விமன் இவங்க தான். BWFோட பிரசிடென்ட் K பட்டாமா லீஸ்வர்த்ரகுல், ஹெட் குவார்ட்டர்ஸ் குவாலாலம்பூர், மலேசியா. கடைசியா சில ஒபிச்சுவரிஸ். ஆமா, லெஜெண்டரி கெனேடியன் அமெரிக்கன் கொமெடிக் ஆக்ட்ரஸ் கேத்ரின் ஓஹாரா அவங்க 71 இயர்ஸ்ல காலமானாங்க. அவங்க 2 தடவை பிரைம் டைம் எம்மி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஃபாதர் தாமஸ் VK குன்னங்கல், ஒரு சிறந்த எஜுகேஷனிஸ்ட் மற்றும் CBSEயின் முன்னாள் சேர்மன். இவங்க 99 இயர்ஸ்ல காலமானாங்க. இவங்க 1974ல பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. முக்கியமா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அதாவது NIOS இவங்க தான் 1989ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கடைசியா ஆண்ட்ரே பெட்டிலே, ஒரு புகழ்பெற்ற இந்தியன் சோஷியாலஜிஸ்ட் அண்ட் அகடமிஷியன் 71 இயர்ஸ்ல காலமானாங்க. இவருக்கு 2005ல பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. படிக்கிறது ஒரு பாதிதான், அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறது தான் முழுமையான ப்ரிப்பரேஷன். எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடக்குது. ஆமா நண்பர்களே, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மாச கடைசி வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கணக்கில் எடுத்துக்கப்படும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு.
சோ யோசிக்காம உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் this is Nila and Sibi signing off from Score Clever. Happy learning!